லாஸ்ட் வீக் வந்து ஈரோடு மேரத்தான் போயிருந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான மேரத்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 5K மேரத்தான் அட்டன் பண்ணியிருந்தேன். அது அந்தளவுக்கு பெருசாக வைப் இல்லை, அந்தளவுக்கு பெருசாக தெரில. பட் இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மேரத்தானில் இதுவும் ஒரு மேரத்தானு. ஸோ நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஸோ 5K, 10K, 21, 32 4 கேட்டகரி நடத்தியிருந்தாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஈவெண்ட்டை. ஸோ 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ஓகே நான் ஸோ 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க என்னோடய ஈவெண்ட் 21 பாயிண்ட், அதாவது ஹாஃப் மேரத்தானு. ஸோ நல்லா இருந்துச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிராமத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓடுறதுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே. ஸோ கிராமம்னாவே உங்களுக்கு தெரியும்ல, ஓரளவுக்கு வந்து ரோடு சூப்பராக தான் இருக்கும், ப்ராப்பராக தான் இருக்கும். ஆக்சுவலாக அங்கே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நடந்துச்சு. அது ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 21 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 மணி நேரம் 4 நிமிஷம். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினது. இதுதான் என் லாஸ்ட் டைமிங், என் பெஸ்ட்டே இதுதான். அதாவது 21 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 4 நிமிஷத்தில் நான் முடிச்சிருக்கேன். பட் இந்த ஈரோடு மேரத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 48 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக மேரத்தானை பொறுத்த வரைக்கும் டைமிங் ஒரு 2 நிமிஷம் குறைக்கிறதுக்கே 2-3 மாதம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நான் எப்படி இதை ஓடுனேன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இது ஓடுனதே கிடையாது, சத்தியமாக நான் ஓடுனதே கிடையாது. நான் எல்லா மேரத்தானையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ அதனால் 1 hour 48 minutes. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அன்றைக்கி நைட் நல்லா தூங்கினேன், நல்லா ரெஸ்ட்டு ரெக்கவரி இருந்துச்சு, நல்லாவே சாப்பிட்டேன் முன்னாடி நாள். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசர். இப்போ பேசர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஒரு மேரத்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஃப் மேரத்தான்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் முடிக்கிற அளவுக்கு ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க, ஒரு ஃப்ளாக் வச்சுட்டு இருப்பாங்க பின்னாடி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமிங்கில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஃபினிஷ் லைனில் கொண்டு போய் விடுறது, அதுதான் அவங்க வேலை. ஸோ என்னோடய பேசர் வந்து பார்த்தீங்கன்னா 150 முடிக்கிற ஆள். நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அந்த கேங்கில் ஒரு 7-8 பேர் இருந்தோம், கடைசி வரைக்கும் ஓடணும். செம்ம வைப்பு, அதாவது கடைசி வரைக்குமே நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா எல்லாத்தையுமே எல்லா ரன்னர்ஸையுமே நல்லா மோட்டிவேட் பண்ணி கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வந்தாங்க. நான் அதனாலேயே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரத்தானை 1:48 என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா என்னோடய என்ஜூரன்ஸை புஷ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் 5 பேஸில் ஓடிருக்கேன். 5 பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் மேரத்தான்லாம் ஓடினது கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டர் அது மாதிரி தான் 5 பேஸில் ஓடிருக்கேன். அதுவே வந்துட்டு இன்னும் அந்தளவுக்கு இன்னும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆக்சுவலாக நான் 5 பேஸில் ஓடிருக்கேன். ஆனால் ஹாஃப் மேரத்தான் நான் ஃபுல்லாக 5 பேஸ்லாம் ஓடினது கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் மேரத்தானா ஒரே பேஸ், அதாவது கிட்டத்தட்ட டெம்போன்னு சொல்லலாம். அதையே ஒரு 5:10லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசி வரைக்குமே அதை நான் கொண்டு போயிருப்பேன். அதை ஸ்ப்ளிட் டைமிங் கூட நான் வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா. ஓகே ஈரோடு மேரத்தான் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த டார்கெட்லாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னை மேரத்தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்னை January 4 சென்னையில் நடக்குது. ஸோ அது வந்து 42 கிலோமீட்டர் ஃபுல் மேரத்தானு. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன், ஸோ அதனால் என்னால் ஓட முடியல. ஸோ முந்தா நாள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓடினேன். இன்றைக்கி ஒரு 14 பிளான் பண்ணேன், பட் கொஞ்சம் பவுல் மூவ்மெண்ட் ஆனதுனால ஒரு 10ல் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் புஷ் பண்ணியிருக்கேன் 5.3ல். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 15 அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கலாம். இந்த வாரம் அப்படியே ஒரு சண்டே ஒரு லாங் ரன் போட்டுற வேண்டியதான் வழக்கம் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை, ஸ்டே ஹார்ட்.